டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசிய பின் செய்தியாளர்களை சந்தித்த டிடிவி தினகரன் பீகாரை போல் தமிழ்நாட்டிலும் ஒற்றுமையாக இருந்து வெற்றி பெறுவோம் என தெரிவித்துள்ளார். நம்ம இந்த தேர்தலை எல்லா கட்சிகளும் 234 தொகுதிகளில் எப்படியெல்லாம் நாம் அதை எதிர்கொள்வது, பீகாரில் அவங்க எப்படியெல்லாம் தேர்தலை எதிர்கொண்டு மாபெரும் வெற்றி பெற்றார்களோ அதுபோல இந்த தேர்தல்களில் நடக்க இருக்கின்ற 26 தேர்தலில் நமது தேசிய ஜனநாயக கூட்டணி எப்படி ஒற்றுமையுடன் எல்லா தொகுதியும் செயல்பட வேண்டும் என்பது சம்பந்தமாக பேசுவதற்கு தான் என்னை அழைத்திருந்தார்கள். அதை பற்றி பேசுகிறேன். இந்த தேர்தலில் திமுகவை உறுதியாக தோற்கடிப்போம் என்டிஏ கூட்டணி, அதற்கான ஸ்ட்ராட்டஜிகளை பற்றி பேசுவதற்கு தான் நான் டெல்லிக்கு அவர்களை பார்க்கணும்னு கேட்டிருந்தேன். அதெல்லாம் நீங்க தேர்தல் நேரத்தில் பாருங்க. பீகார் போல எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து ஒவ்வொரு தொகுதியில ஒவ்வொரு பூத் லெவல்ல நாங்க ஒற்றுமையோடு இருந்து மக்களை சந்தித்து தேர்தல் பணியாற்றி கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில வரும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அது உங்க இல்ல அது உங்க ஊடகத்தில் அப்படி ஒரு பொருளையை கிளப்பி விட்டீங்க. நீங்களாவே ஒரு நேரட்டிவ் செட் பண்ணிக்கிறீங்க, அதை எஸ்டாப்ளிஷ் பண்றீங்க. அதை இபிஎஸ் அவர்களும் மறுத்துட்டாங்க, நயினார் நாகேந்திரன் மறுத்துட்டாரு. வேற யாரும் பேச முடியும்?